குருப்யோ நமஹ. செஷன் 3 எல்லாரும் அதுக்கு யூஆர் ஆல் வெல்கம். உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஸ்லோகம் 9லேருந்து 12 வரை பார்ப்போம். 9வது ஸ்லோகம். ரணத்தம்சகே மஞ்சுளே அத்தியந்த ஷோனே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோ மே பவ க்லேஷ தப்தக சதா மோததாம் ஸ்கந்தத்தே பாதபத்மே. இது ரொம்ப அழகான ஸ்லோகம். ரணத்தம்சகே மஞ்சுளே அத்தியந்த ஷோனே. இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்லோகத்துலேருந்து பாதத்துலேருந்து தலைவரை முள்ள 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 ஒவ்வொரு பாகமாக வர்ணிக்க போகிறார், அதை போற்ற போகிறார், அதோட பெருமைகளை கூற போகிறார். இதில் சுப்பிரமணியனோட பாதங்களை போற்றார். ரணத்தம்சகே மஞ்சுளே அத்தியந்த ஷோனே. ரணத்தம்சகே, இங்கே தம்சகேங்கிறது அது ரணத் தம்சகேன்னு ஒரே வேர்டாக இருக்கிறதுனால அது தம்சகேன்னு இருக்குது. அதை பிரித்தோம்னா ஹம்சகேன்னு ஆகணும். இது சந்தி, பூர்வ சவர்ண சந்தியும்பா. அப்போ அதை பிரிக்கும்போது ரணத் ஹம்சகேன்னு பிரிக்கணும். ஹம்சகேனாக்கா ஆங்கிலட்ஸ், காலில் போட்டுக்கிற சலங்கை. ரணத்னு என்னது? அது ஸ்மால் பெல்லாம் இருக்கு இல்லையா அந்த சலங்கையில், அதனால் சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. ஜிங்லிங் சவுண்டு கொடுக்குறது. ஜில் 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 ஜல் ஜல் ஜல்னு சத்தம் வரும்ல. ஹம்சகே அந்த ஆங்கிலட், அதை உடையவனே, அதை பாதத்தில் உடையவனே ஹம்சகே அட்ரஸ் பண்ணுறார். மஞ்சுளே, ரொம்ப அழகாக இருக்குது அவருடைய பாதங்கள். எப்படி இருக்குது? ரொம்ப அழகாக பாதங்களை உடையவனே. அத்தியந்த ஷோனே, எக்ஸ்ட்ரீம்லி ரெடிஷ். முருகருக்கு பேர் அழகு தானே, அழகு தான் முருகர். முருகன் அழகு, அழகு முருகன். இங்கே ஒரு கதை கூட சொல்லுவான்பா. இந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணலாம், திருச்செந்தூருக்கு எல்லா நகைகள் மணி முத்துக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாலாம். எடுத்துகிட்டு போகும்போது அந்த முருக கடவுளை பார்த்த உடனே அது யாரை பார்த்தோன்னா அவனோட அழகில் மயங்கி அந்த சிலையை எடுத்துகிட்டு போயிட்டான். சிலையில் எடுத்துகிட்டு அப்போல்லாம் கடல் மார்க்கம் தான், பிளெயின்லாம் கிடையாது. அப்போ கடல்லேருந்து எடுத்துகிட்டு போகும்போது என்னாச்சுன்னா, பாதி கடல் போகும்போது கடல் கொந்தளிச்சு திகத்துக்கெல்லாம் வந்தோடனே முன்னால் போக முடியல, பயந்துட்டாங்க அவங்க. அப்போ ஒருத்தன் சொன்னால், நான் ஒரு மாலுமி சொன்னான்னா, இது கடவுளை எடுத்துகிட்டு வந்ததுனால தான் நம்மளுக்கு ஒரு பாவம் மாதிரி இருக்குது அப்படின்னா, உடனே அந்த கடலில் முருகரை தூக்கி போட்டுட்டாலாம். தூக்கிட்டு போய் போனோடனே அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டாங்க. உடனே இங்கே இங்கே இருக்கிறவா எல்லோரும் என்ன, முருகா அங்கே என்ன தப்பு பண்ணினோன்னு வேண்டிக்கும் போது அந்த தர்மகர்த்தாவும் அந்த பூஜை பண்ணுறவர் 2 பேரோட இது கனவுலையும் சுப்பிரமணியர் இதை மாதிரி கடலுக்கு நடுவில் நான் போட்டுவிட்டு போயிட்டா என்ன, ஆனால் எப்படி கண்டுபிடிப்பேன்னாக்கா, நீங்கள் வந்தேன்னாக்கா எந்த இடத்துல நீங்கள் வரும்போது கழுகு மேலே சுற்றின்னு இருக்கும், நீங்கள் அங்கே அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டேன்னா அந்த எலுமிச்சம்பழம் உள்ளே போகாது, முதக்கும்னு வரான். இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, அழகு தான் முருகர். அதுக்கு சொல்கிறான் பாருங்க. ரணத்தம்சகே மஞ்சுளே அத்தியந்த ஷோனே. உன்னோட பாதம் எப்படி இருக்குன்னா, அந்த சலங்கை கட்டியதுனால ஜில் ஜில்னு சத்தம் வந்துண்டு ரொம்ப அழகாக அத்தியந்த எக்ஸ்ட்ரீம்லி ஷோப்பாக இருக்குது. மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே. மனோஹாரி, மனத்தை கவரும், மனத்தை கொள்ளை கொள்ளும், லாவண்யம் ரொம்ப ரொம்ப அழகாக, பீயூஷ அமிர்தம் உடையது மாதிரி, பூர்ணே அமிர்தம் நிறைந்தது மாதிரி இருக்குது உன்னுடைய பாதங்கள். மனஷட்பதோ மே பவக்லேஷ தப்தக. மே மனக, என்னோட மனசு எப்படி இருக்குன்னா, ஷட்பத மனசை ஷட்பதகனா வண்டுக்கு பேர், 6 கால்களுடைய வண்டுக்கு சொல்கிறேன். இந்த 6 கால்கள் உள்ள வண்டு என்ன செய்யும்னா, அந்த வண்டு எங்கெல்லாம் தாமரைகள் இருக்கோ அங்கே அதோடைய தேன்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி சுற்றி வரும் இல்லையா, அதை மாதிரி உன்னோட பாதங்கள் ஒரு தாமரை போல் இருக்கிற பாதம் உன்னோட பாதத்தையே சுற்றி வரணுங்கிறதுக்காண்டி சொல்கிறார். மனஷட்பதோ, அது அந்த மனசு எப்படி இருக்குன்னா, பவக்லேஷ தப்தக, சம்சார துக்கங்கள்னால எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுன்னு தானே இருக்கோம். எதையாவது ஒரு கஷ்டம் இருக்குது, உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, பைசா சரியில்லை, அல்லது மற்றவங்களுக்கு சரியில்லை, அல்ல எனக்கு ஞானம் சரியாக கிடைக்கல, அந்த ஏதாவது குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட மனசு என்ன சொல்கிறாருன்னா, அந்த மனசு எப்படி இருக்கணும்னாக்க அவர் சொல்கிறார் அடுத்தாப்பில், சதாமோததாம் ஸ்கந்தத்தே பாதபத்மே. சதாமோததாம், அந்த மனசு எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். மோதத்தாம்னா சந்தோஷமாக, சதானா எப்போதும். ஸ்கந்தானா வேலரஸ், ரொம்ப பலசாலியே, தைரியமானவனே. ஒத்தே பாதபத்மே, உன்னுடைய கமலச்சரணங்களில் அதாலேயே இருந்துட்டு
அதையே நினச்சிண்டு சந்தோஷமாக இருக்கட்டும்ங்கிறார். ஸோ திரும்ப 9வது படிக்கலாமா? ரணத் தம்சகே. சேர்த்து படிக்கும்போது தம்சகே தான் படிக்கணும், பிரிக்கும்போது தம்சகே ஹம்சகேனும். ஹம்சகே தான் ஆங்கிலட் அந்த சலங்கைக்கு. ரணத் தம்சகே மஞ்சுளே அத்தியந்த ஷோனே. இப்போது இதனால தான் என்னென்னா, இப்போ நீங்கள் தம்சகேன்னு டிக்ஷனரியில் பார்த்தோன்னா கிடைக்காது, அதுக்கு என்னென்னு கிடைக்காது. அதனால தான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அர்த்தம் புரிகிறதுக்கு பிரிக்க வேண்டியிருக்கு, பத விச்சேதம் பண்ணி அதுக்கு சந்திகள்லாம் தெரிய வேண்டியிருக்கு. இங்கே பூர்வ சவர்ண சந்தின்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த தகாரம் ஹகாரத்தை சேர்க்கும்போது தகாரம் ஆயிரும். ஸோ ரணத் தம்சகே மஞ்சுளே அத்தியந்த ஷோனே மனோகாரி லாவண்ய பியூஷ பூர்ணே மனஷட்பதோ மே பவக்லேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்தத்தே பாதபத்மே. 9வது நல்லா இருந்ததா? நம்ம 10வதுக்கு போகலாம். இப்போ சுவர்ண ஆப திவ்ய அம்பரைஹி பாசமானாம் கொனத் கிங்கிணி மேகலா சோபமானாம் லசத் தேம பட்டேன வித்யோதமானாம் கடிம்பாவையே ஸ்கந்தத்தே தீப்யமானாம். இங்கே அப்படியே கால் சொன்னோம் இல்லையா, இங்கேருந்து என்ன பண்ணிவிட்டார்னாக்கா வெயிஸ்ட்டுக்கு வந்துட்டார், இடுப்புக்கு வந்துட்டார். இடுப்பை பற்றி வர்ணிக்கிறதுல சுவர்ண ஆப திவ்ய அம்பரைஹி பாசமானாம். சுவர்ணனா தங்கம், ஆபம்னா ஸ்ப்ளண்டர் லைட்டு, தங்கம் போல் அப்படியே மினுமினுக்கிறது. எது மினுமினுக்கிறது? திவ்ய அம்பரைஹி, நல்ல டிவைன்லி அந்த கிளாத் அவர் இடுப்பில் கட்டின்னு இருக்கிறது இருக்கே, அது ரொம்ப புனிதமாக தங்கத்தை போல ஒளிவுகிறது. பாசமானாம் ஷைனிங். ஸோ சுவர்ணன தங்கம், ஆபனாக்க ஸ்ப்ளண்டர், திவ்யனா டிவைன், அம்பரைஹினா அந்த ட்ரெஸ்ஸுகளால் அந்த துணிகளால், பாசமானாம் ஷைனிங். எது? கட்டிங். அவருடைய இடுப்பு அப்படியே அதை கட்டின்ட்டு அப்படியே ஷைன் அடிக்கிறது. ஏன்னா கோல்டன் கலரில் அப்படியே இந்த ட்ரெஸ்ஸு கட்டின்னு இருக்கார் இல்லையா, தங்கம் மாதிரி மினுக்கிறது. கொனத் கிங்கிணி மேகலா சோபமானாம். கொனத் அப்படின்னா அந்த ஜிங்லிங் சவுண்டு, அந்த மணி சின்ன சின்ன மணியெல்லாம் கட்டியிருக்கு இல்லையா, கிங்கிணின்னு சின்ன சின்ன மணி, அந்த ஒட்டியானம். மேக்கலாங்கிறது ஒட்டியானம், இடுப்பில் கட்டிக்கிறது. இந்த ஒட்டியானம் என்ன செய்கிறது? சத்தம் போட்டுண்டு கொனத்துன்னா அப்படியே ஜிங்லிங் சவுண்டு நல்லா ஜல் ஜல் ஜல்னு அடிச்சுண்டு, கிங்கிணினா ஸ்மால் சின்ன சின்ன பெல்கள் எல்லாம், மேக்கலா ஒட்டியானம் சோபமானாம். அது நல்லா அப்படியே தூக்கி காட்டுறது, நல்லா ஷோபா பண்ணுறது. அதை நல்லா அவர் எதை கடிம் அவருடைய இடுப்பை. லசத் தேம பட்டேன. இங்கேயும் அப்படி தான். தேமங்கிறத நம்ம சந்தி விச்சேதம் பண்ணிட்டோம்னா ஹேமன்னு வரணும். ஹேமம்னா சுவர்ணம் தங்கம் எடுத்தோம். லசத் தேம பட்டேன வித்யூதமானாம். இடுப்பில் கட்டின்னு இருக்கிற அந்த பட்டை பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு வேசிக்கு மேலாம் கட்டிப்பாள், அது தங்கப்பட்டி நல்லா ஷைன் ஆகிறது. வித்யோதமானாம். கட்டிம் பாவையே ஸ்கந்தத்தே தீப்தமானாம். கட்டிம் உன்னுடைய இடுப்பை, பாவையே ஐ மெடிடேட் அப்பான், ஐ கீப் திங்கிங் அபவுட் இட், ஐ கீப் காண்டம்ப்ளேட்டிங் ஆன் தட். ஸ்கந்தா ஏ வேலரஸ் பர்சன், காட். தே உன்னுடைய தீப்தியமாக ஷைனிங் இடுப்பை நான் எப்போதும் மெடிடேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இங்கே பார்த்தேன்னா கூட உபாசனம் மெடிடேஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் உபாசனா இஸ் ரிக்வயர்ட். அதுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். முருகருடைய காலை மட்டும் எடுத்துட்டோம்னாக்க இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே கண்ணை மூடிண்டு முருகனோட காலை பார்த்து இந்த டிஸ்கிரிப்ஷனை மனசில் கொண்டு வரலாம், விஷுவலைஸ் பண்ணலாம். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மெடிடேஷன். இதுக்கு என்ன சொல்கிறான்னா, இந்த மெடிடேஷன் பண்ணினாக்க என்னன்னாக்க பிரம்மலோகம், சொர்க்கலோகம் கூட இல்லை, சொர்க்கலோகத்தோட ஹையர் லோகம் பிரம்மலோகம். ஏன்னா அவ்வளோ புண்ணியம். அங்கே பிரம்மலோகத்தில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் சொர்க்கலோகத்துக்கு என்னென்னா, சொர்க்கத்துலேருந்து த சான்சஸ் ஆஃப் கம்மிங் பேக் டு எர்த் ஜாஸ்தி. ஆனால் பிரம்மலோகத்தில் என்னென்னா, அங்கே ஆத்ம ஞானம் அடையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாங்கர் டூரேஷன், பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பெட்டர் ப்ளஷர்ஸ், என்ஜாய்மெண்ட்ஸ், ஞானம் கிடைக்கிறதுக்கு, அங்கேருந்து முக்தி அடைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த முருகருடைய ஒவ்வொரு பாதங்களையும் ஆதிசங்கரர் ஏன் இவ்வளவு டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்காருன்னா, நம்மளுக்கு சொல்கிற இதெல்லாம் மெடிடேட் பண்ணுப்பா, சும்மா உட்காந்து கண்ண முடிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒவ்வொன்றா மனசில் சிந்தி விஷுவலைஸ் கொண்டு வா, பிக்சரைஸ் பண்ணு. லசத் தேம பட்டேன வித்யோதமானாம். இடுப்பில் கட்டின்னு இருக்கிற அந்த பெல்ட்டு அதனால் உன்னோட இடுப்பு அப்படியே ஷைன் அடிக்கிறது. ஏன்னா அது ஹேமப்பட்ட தங்கப்பட்டு பட்டையினால். கடிம்பாவையே ஸ்கந்தத்தே தீப்யமானாம்.
அதனால் உன்னுடைய இடுப்பை வந்து நான் வந்து தியானிக்கிறேன். திரும்ப ஒரு தடவை ஃபுல்லாக சொல்லிடலாமா? சுவர்ண ஆப திவ்ய அம்பரைஹி பாசமானாம் கொனத்கிங்கிணி மேகலா சோபமானாம் லசத்தேம பட்டேன வித்யோதமானாம் கடிம்பாவையே ஸ்கந்தத்தே தீப்யமானாம். 10 எடுத்து இன்னொன்று 11க்கு போகலாமா? புலிந்த ஈஷ கன்யா கண ஆபோக துங்க ஸ்தன ஆலிங்கன ஆசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாமி அகம் தாரகரே தவ உரக ஸ்வபக்த அவனே சர்வதா ச அனுராகம். இங்கே வந்து அப்படியே முதல்ல காலை சொன்னார், அப்புறம் இடுப்பு சொன்னார், இப்போ வந்து மார்பு பகுதிக்கு வந்துட்டார். எப்படி மார்பு பந்து எப்படி இருக்குனாக்க அவர் சொல்கிறார் புலிந்தனா அந்த வேடர்கள் சொல்லுவோம் இல்லையா, இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி. ஈஷன்னா அதோட ஹெட்டு. வள்ளி இருக்கா இல்லையா, வள்ளியோட அப்பா தான் அந்த வேடர் குலத்தோட ஹெட். அவர் புலிந்த ஈஷ அப்படின்னா வள்ளியோட அப்பா, அவர் தானே ஹெட்டு. கன்யானா பொண்ணு. யார் பொண்ணு? புலிந்த ஈஷ கன்யான்னு யார்? வள்ளி. கன ஆபோக துங்க. அப்போ அவங்களுடைய மார்பகங்களை பற்றி சொல்கிறார். அவங்க மார்பகத்தை பற்றி விபரிமையான. ஏன்னா இங்கெல்லாம் பார்க்கும்போது இது அர்த்தம் சரியாக புரிஞ்சிக்கலைன்னா தப்பாக புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அம்பாள்களெல்லாம் விவரிக்கும் போது அவங்க வந்து ஸ்தனத்தை வந்து பெருசாக சொல்லும்போது, ஏன்னா உலகத்துக்கே அவங்க தான் பால் ஊட்டுறா. இந்த உலகத்தையே ஃபீடு பண்ணுறவள் வந்து அம்பாள் இல்லையா? அதைத்தான் இங்கே புரிஞ்சுக்கணும். புலிங்கீஷ கன்யா கன ஆபோக துங்கா இஸ் எ ப்ரைசிங் அபவுட் த பாசம் ஆஃப் வள்ளி. ஏன் அதில் வந்து என்ன பண்ணுவாளாம், காஷ்மீர ராகம், இந்த சாஃப்ரான் பேஸ்ட்டை போட்டுப்பாளாம் பொம்பளைகள்லாம். அப்போ இவர் என்ன பண்ணுறார் முருகர்? ஸ்தன ஆலிங்கன ஆசக்த காஷ்மீர ராகம். அவளை கட்டிக்கும் போது அந்த காஷ்மீர ராகம் இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ரான் வந்து இவரோட செஸ்ட்டில் ஒட்டின்றது தான் ஸ்தன ஆலிங்கனா அவங்க செஸ்ட்டை கட்டிக்கும் போது வள்ளியோடு, ஆசக்தனா ஸ்டக் இவரோட செஸ்ட்டில் ஒட்டின்றது. என்னது? காஷ்மீர ராகம். அந்த சிவப்பு கலர், அந்த சாஃப்ரானோட கலரெல்லாம் இங்கே ஒட்டிக்கிறது. அப்போ நமஸ்யாமி அகம் தாரகாரே தவ உரக. இங்கே ரெண்டையும் சேர்த்து படித்தா நல்லாயிருக்கும். கடைசியதையும் ஸ்வபக்த அவனே சர்வதா ச அனுராகம். இப்போது முதல்ல 3வது பாட்டை சொல்லிவிட்டு அப்புறம் 4வது பாட்டை சொல்லிவிட்டு அப்புறம் திரும்ப எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நமஸ்யாமி நான் வணங்குகிறேன், அகம் நான் வணங்குகிறேன். தாரகனுடைய எனிமி யார்? முருகர் தான். ஏன்னா தாரகனை கொன்றது முருகர் தானே. தவ உரக உன்னுடைய செஸ்டை. எப்படிப்பட்ட செஸ்ட்டுன்னு பார்த்தோம், அதில் வந்து காஷ்மீர ராகம் சாஃப்ரான்லாம் வச்சு சுகந்து கிடக்குது. அப்போ அந்த சுகந்ததுக்கு என்னன்னு சொல்கிறேன்னா சோபக்த அவனே. ஏன் சுகந்துருக்குன்னா அந்த காஷ்மீர ராகம் மட்டும் இல்லை, இந்த பக்தர்களை சோபக்த தன்னுடைய பக்தர்களை அவனே காப்பாற்றுவதற்காக சர்வதா எப்போதுமே ச அனுராகம். அனுராகம்னா இங்கே 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன், இன்னொன்று வந்து சிவப்பு கலர். அவருடைய ஹிருதயம் நல்ல உள்ளுக்குள்ளே எப்படி அன்பும் ஆசையோடு இருக்கோ, லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கோ, அதனால் அந்த வெளிப்பாகம் கூட மார்பகம் கூட சுவந்து இருக்கான். அந்த மார்பகத்துக்கு இவர் சொல்லிட்டு இருக்கார் சர்வதா நீ தான். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக வந்து செஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ அவர் தான் இஸ் கீன் ஆன் ப்ரொடெக்டிங் த பக்தாஸ் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஏன்னாக்க அந்த ஹிருதயத்தில் பிளட் இருக்கனால சோப்பாக இருக்கனால இந்த வெளிபாகம் கூட சுவந்து இருக்குது, அனுராகமாக இருக்குது. இன்னொன்று லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்னு. அப்போ அதை நமஸ்காரம் பண்ணுறேன், அதை மெடிடேட் பண்ணுறேன் அப்படின்னு அகம்பாவியே அப்படின்னு நினச்சிக்கணும் நம்ம. இப்போ இங்கே 11வது பாட்டை திரும்ப பார்க்கலாமா? புலிந்த ஈஷ கன்யா கண ஆபோக துங்கக ஸ்தன ஆலிங்கன ஆசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாமி அகம் தாரகாரே தவ உரக ஸ்வபக்த அவனே சர்வதா ச அனுராகம். அனுராகத்தோடு கூடிய உன்னுடைய செஸ்ட்டை நான் வந்து மெடிடேட் பண்ணுறேன், அகம்பாவையே அப்படின்னு சேர்த்துக்கணும். எங்கள் 12வது ஸ்லோகம் இன்றைக்கி வந்து இந்த செஷனில் வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். விதோ கிளிப்த தண்டான். இது வந்து என்ன செய்ய, இப்போ வந்து கைக்கு வந்துட்டார், செஸ்ட்லேருந்து அப்படியே புஜங்கள் கைக்கெல்லாம் வந்துட்டார். விதோ கிளிப்த தண்டான் ஸ்வலீலா திருத அண்டான் நிரஸ்த இப ஷுண்டான் துஷித காலதண்டான் ஹத இந்திர அரி ஷண்டான் ஜகத்ராண ஷவுண்டான் சதாதே பிரச்சண்டான் ஸ்ரயே பாகுதண்டான்.
நல்லா பல்ல உடையாடுதா? சான்ஸ்கிரிட் கற்றுட்டாலே எல்லா பார்ட்டும் ஆக்டிவேட் ஆகி நல்லா மூளைக்கு நல்ல வேலை தான் அது. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின். ஸோ விதௌ கிளிப்த தண்டான், விதௌனா யார்? பிரம்மாவுக்கு வந்து கிளிப்தனா அட்மினிஸ்ட்ரேட். என்ன அட்மினிஸ்ட்ரேட் பண்ணார்? தண்டனை கொடுத்தார். ஏன்? இந்த பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாதனால அவருக்கு கொடுத்தவரே அப்படின்னா அவருடைய அந்த கையினால தானே தண்டிச்சார் அவர். ஸ்வலீலா திருதாண்டான், விளையாட்டாகவே ஈ சப்போர்ட்ஸ் த ஹோல் பிரம்மாண்டம். அவ்வளவு பவர்ஃபுல் காட் அவர். நிரஸ்த இப சுண்டான், இபனா எலிஃபண்ட், சுண்டான்னா தும்பிக்கை. இந்த எலிஃபண்டோட தும்பிக்கையை பிடிச்சி அதை அப்படியே திமிர அடக்கினார். யார் இங்கே வந்து இங்கே சுபாண்டான் வந்து தாரகாசுரன், அவன் தான் எலிஃபண்ட் ஃபார்மில் வந்தான். அவரை வந்து டிஃபீட் பண்ணார். நிரஸ்தனா டிஃபீட் பண்ணார். துஷத் கால தண்டான், துஷத்னாக்க எனிமீஸ். எனிமீஸ் யாருக்கு எனிமீஸ்? தர்மங்களுக்கு எதிராக இருப்பவர்கள், பாவச் செயலை செய்வர்களை காலதண்டான், அவருடைய யமனுடைய கை மாறி இருப்பவரான். அப்படின்னு அர்த்தம், அவங்கள அழிப்பவர்னு அர்த்தம். துஷத் கால தண்டான். அப்போது யமனுடைய கைகள், காலன்னா யமன், தண்டான்னா கை மாறி, அவர் கை வந்து கம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அவருக்கு எனிமல்களை அழிப்பவர். ஹத இந்திர அரிஷண்டான், ஹதன்னா கொன்றவர். யாரை? இந்திராரி, இந்திரனுடைய எனிமி யார்? சூரபர்தனம் போன்ற அசுரர்களெல்லாம் கொன்றவர். ஷண்டான், அரிஷண்டான், ஷண்டான் அந்த குரூப், ஆதின்னு வச்சுக்கணும். ஷண்டான்ங்கிறது இங்கே ஆதின்னு வச்சுக்கலாம். சூரபத்மன் போன்றவர்களை கொன்றவர். ஓகே, அவர் கையால் தானே கொன்றார். அந்த கொன்ற கைகளை உடையவர். ஜகத்ராண ஷண்டான், உலகத்தை திராணம்னா காப்பாற்றுவார். ஷவுண்டான்னா ஸ்கில்டு, இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடெக்டிங் த ஹோல் வேர்ல்டு, எல்லா உலகத்தையும். சதாத்தே பிரச்சண்டான், பவர்ஃபுல் ஆர்ம்ஸ். பிரச்சண்டான பவர்ஃபுல். சதாத்தே எப்போதுமே பவர்ஃபுல்லாக இருக்கிற கை. ஸ்ரயே, நான் ரெஃப்யூஜ் எடுத்துக்கிறேன்ப்பா. அதில் பாகுதண்டான், பாகுதண்டான்னா என்னது? கம்பு போல், ஸ்டிக்கு போல் இருக்கிறவன் கையை, அதில் நான் வந்து ஆசிரியம் எடுத்துக்கிறேன். மீன்ஸ் எனக்கு வந்து நீ இது கொடு, அபயம் அழி, என்னை வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இப்போ வந்து இந்த 4 முடிச்சிருக்கோம். 9 பற்றி கொஞ்சம் ஜாஸ்தியாக டைம் ஆகிடுது. ஏன்னா கொஞ்சம் வாயெல்லாம் உடையிற மாதிரி உள்ள சப்தங்கள்லாம் இருக்கிறதுனால. ஸோ திரும்ப வந்து 9லேருந்து 12 வரை ஒரு படிச்சிடலாமா? ரணத்தம்சகே மஞ்சுளே அத்தியந்த ஷோனே மனோகாரி லாவண்ய பியூஷ பூர்ணே மனஷட்பதோ மே பவக்லேஷ தப்தக சதா மோததாம் ஸ்கந்தத்தே பாதபத்மே. இது 9. 10 சுவர்ணாப திவ்ய அம்பரைஹி பாசமானாம் குவனத்கிங்கிணி மேகலா சோபமானாம் லசத்தேம பட்டேன வித்யோத்தமானாம் கட்டிம்பாவையே ஸ்கந்தத்தே தீப்யமானாம். இது 10. 11க்கு போகலாம். புலீந்தேஷ கன்யா கண ஆபோகதுங்க ஸ்தன ஆலிங்கன ஆசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாமி அகம் தாரகாரே தவ உரக ஸ்வபக்த அவனே சர்வதா ச அனுராகம். லாஸ்ட்டு விதோ கிளிப்த தண்டான் ஸ்வலீலா திருதண்டான் நிரஸ்த இபசுண்டான் துஷத்கால தண்டான் ஹத இந்திராரி ஷண்டான் ஜகத்ராண ஷவுண்டான் சதாத்தே பிரச்சண்டான் ஸ்ரயே பாகுதண்டான். தேங்க்யூ.